நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு சினி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் காளி. இந்த படம் டைட்டிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இந்த படம் வைக்கிற டைட்டிலுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிக் ஸ்டோரி இருக்குது தெரியுமா? காளின்ற டைட்டில் வந்து பொதுவாக யாருமே வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது ராசி இல்லாத டைட்டில் அப்படின்னு கூட வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ரஜினி சார் வந்து காளின்னு ஒரு படம் நடிச்சார். அண்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து தீ விபத்து ஏற்பட்டு நிறைய நாசமாச்சு அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி இந்த படம் எடுத்தாங்க. அதில் உள்ள கதாநாயகியும் வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இப்படி வந்து அதிர்ஷ்டமே இல்லாத இந்த பேரா இருக்கே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் விஷயத்தை வந்து உடைக்கிறவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி சார். அங்கே வந்து பயங்கர கில்லியாக வந்து நிற்பார். ஸோ அதனால தான் வந்து அவரோட படங்கள் பேர்லாம் பார்த்தீங்கன்னா சைத்தான், யமன் இப்படின்னு பிச்சைக்காரன் எது வைக்காதீங்க சொல்கிறீங்களோ அதை தான் வந்து அவர் வைப்பார். கடைசியாக வந்து காளின்ற ஒரு டைட்டில் வச்சு அண்ட் படம் இவ்வளோ தூரம் டைட்டிலே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ இதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது விஜய் ஆண்டனிக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட ஒரு அவுட்லைன் ஸ்டோரிக்கு வந்து நம்ம போகலாம். போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு ஹீரோயின் இல்லை 2 ஹீரோயின் அவ்வளோதான் இருப்பாங்க. இந்த படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சாருக்கு 4 ஹீரோயின் இருக்காங்க. அஞ்சலி, சுனைனா, அமிர்தா, ஷில்பா இப்படி 4 ஹீரோயின் இருந்தாலும் அஞ்சலியை ஏன் வந்து அவ்வளவா விளம்பரம் படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுனைனா அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஷில்பா அவங்கள பற்றியும் சொல்ல வேணாம், அமிர்தா இவங்களும் பியூட்டிஃபுல்லாக வந்து நடிச்சிருக்காங்க. ஓவரால் இந்த படத்தோட ஜானரே வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதையாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஒரு அவுட்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே விஜய் ஆண்டனி வந்து ஒரு ஃபாரின்ல இருக்கிற மாதிரியும் அண்ட் அங்கே வந்து அவரோட கதாபாத்திரம் வந்து பரத் அப்படின்ற ஒரு பேர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனவு அப்படின்னு வந்தால் நார்மலான கனவு இல்லாமல் பாம்பு துரத்திட்டு வர மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் கனவு வரதுனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவர் கேட்குறாரு, எனக்கே இந்த மாதிரியான கனவு வருதுன்னு சொல்கிறப்போ உடனே 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய ஒரு கதையை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வர தமிழ் சினிமா மாதிரியே நீ என் பையனே இல்லைப்பா உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ஆண்டனி வந்து ஒரு விலாசம் வாங்குறாரு. அந்த விலாசம் எப்படின்னா, அவர் இந்தியாவுக்கு போனாதான் இந்த கதையெல்லாம் வந்து நீ தெரிஞ்சுக்க முடியும், உனக்கு ஏன் இந்த கனவு வருது அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் விஜய் ஆண்டனியை தத்தெடுத்தாங்களே இவங்க பேரண்ட்ஸ். அங்கே வந்து ஒரு விலாசம் கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு கிராமம் போங்கன்னு சொல்லிட்டு கடும்பாடின்ற ஒரு கிராமத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடும்பாடி கிராமத்துக்கும் விஜய் ஆண்டனி வராரு. பட் அங்கே போனால் அங்கேருந்து இன்னொரு பிளேஸுக்கும் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து கிராமத்து வரைக்கும் இந்த ட்ராவல் சீன் வந்தாலும் விஜய் ஆண்டனி கூட நம்மளும் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே கதை அமைஞ்சிருக்கு. கடும்பாடின்ற கிராமத்தில் இருந்து கனவுக்கரை அப்படின்ற கிராமத்துக்கு வந்து விஜய் ஆண்டனி சார் ட்ராவல் ஆறாரு. அண்ட் அந்த கிராமத்துக்கு போயிட்டு யார் இவரோட அப்பா அம்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல தான் 4 கதாநாயகிகளோட போர்ஷனும் வந்து வெளிப்படுது. அதில் சுனைனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே வந்து நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஷில்பா பார்த்தீங்கன்னா அரும்பே அரும்பே அந்த பாட்டு இன்னும் வரைக்கும் கேட்டாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் யூடியூப்லையும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டை. ரொம்ப அழகாக வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து இந்த படத்தை பற்றி நம்ம பேசிட்டோமே, விஜய் ஆண்டனி நடிப்பை பற்றி நீ சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன். விஜய் ஆண்டனி சாரோட படங்கள் அப்படின்னு நீங்கள் வரிசைப்படுத்தி எடுத்தாலே வருவார், நடிப்பார், என்ன டைலாக் கொடுக்குறீங்களோ அதை பேசுவார், டான்ஸ் ஆடுவாரா ஆடுவார், அது மாதிரி வந்து போயிடுவார். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவராது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வச்சிருக்காரு. நல்ல அழகாக டைலாக் பேசியிருக்காரு. அந்த சண்டை காட்சிலாம் பார்த்தீங்கன்னா உள் வாங்கி வந்து அவர் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இதில் எஸ்பெஷலி சொல்ல போனால் அமிர்தாவோட வர அந்த ரொமான்ஸ் சீன் இருக்கு பாருங்க. என்னங்க நீங்களும் ஹீரோ அப்படின்றத ப்ரூவ், ஹீரோனாலே என்ன ரொமான்ஸ் தான் வரும் அதிகமாக. ஸோ அதே மாதிரி விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தில் ரொமான்ஸ் பண்ணி கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். வேற லெவல் சார். அடுத்தடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் டாப் ஹீரோவாக வரதை விட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டி வந்து இவர் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் போய் கலக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அப்புறம் வந்து விஜய் ஆண்டனி தான் வந்து மக்கள் மைண்ட்ல இருப்பாரு, அதாவது தெலுங்கு ஆடியன்ஸ்ல அப்படின்றதுல எந்த மாற்றமே கிடையாது. ஸோ விஜய் ஆண்டனி ஏன் வந்து நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிச்சைக்காரன் படத்துல பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு வந்து இந்த படத்தை பிசினஸ் பண்ணாங்க. ஆனால் 3 கோடிக்கும் மேல வந்து இது வருமானம் பார்த்துருச்சு. அட் த சேம் டைம் இந்த படம் பார்த்தீங்கன்னா காளி இப்பவே வந்து பிசினஸ் ரீதியா வந்து 1.5 கோடிக்கு மேல பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? நீங்களும் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த படத்துல ஓவரால் நிறைய பிளஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இல்லை, பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் வந்து இருக்கும். ஏன் விஜய் ஆண்டனி சார் படங்கள்ல மட்டும் வந்து பிரபலமான ஹீரோயின்ஸை இவர் எடுக்காம எல்லாமே நியூ ஃபேஸஸா எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து தோணும். பட் இருந்தாலும் தெரியல, அவருக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்டையும் பிரேக் பண்ணணும்னு தோணுச்சான்னு தெரியல. எனிவேஸ் இந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாவே அந்த 2 ஹீரோயினுமே பியூட்டிஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் எம்ஜிஆர் சார் படங்கள்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அம்மாவோட டச் வந்து இருக்கும். ரொம்ப வந்து எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ அதே தான் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்கள்லையும் வந்து இருக்கும். அதே கதை இந்த படத்துலையும் வந்து அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. ஆனால் அங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே வந்து இருக்கு. ஸோ இந்த படம் அந்த வகையில் கை கொடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஷில்பா அவங்களோட கதாபாத்திரமும் சரி, அண்ட் சுனைனா இவங்களோட கதாபாத்திரமும் பியூட்டிஃபுல்லாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க 2 பேருமே. ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி. எப்பவுமே வந்து இவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னை இவங்க வந்து அந்த படம் எடுத்தாங்க. அப்பவும் வந்து ஒரு சிட்டில இருந்து வில்லேஜ்க்கு
டிராவல் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி அண்ட் சேம் திங் இதுலயும் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை டிராவல் பண்றது பிடிக்குமா என்னன்னு தெரியல. அண்ட் கமிங் பேக் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துல வந்து ரிச்சர்ட் எம் நாதன் அவர்கள் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஈச் அண்ட் எவ்ரி திங் அழகா வந்து இவர் கேப்சர் பண்ணிருக்காரு. அண்ட் படம் அவுட்புட்டை பாக்குறப்பயே வந்து இவரு தான்ப்பா இதோட டைரக்ஷனா அப்படின்னு கூட லைட்டா நம்மளுக்கு யோசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் வந்து ரொம்ப அழகா வந்து ஈச் அண்ட் எவ்ரி கட்ஸை வந்து பிரேக் ஆகாத வகையில ரொம்ப அழகாவே ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாவே இந்த படத்தை எடுத்திருக்காரு. என்னன்னா அந்த காலியா இருக்கிற விஜய் ஆண்டனியோட சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் ஆர்ட் டைரக்டர் பத்தி இந்த படத்துல சொல்லியே ஆகணும் கண்டிப்பா. எப்பவுமே கிராம சப்ஜெக்ட் அப்படின்னாலே எல்லா யூனிட்டுமே கிளம்பக்கூடியது பொள்ளாச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இப்படி எல்லாமே ஊர் பக்கம் நம்ம போவோம். பட் நம்ம சென்னையிலே பூந்தமல்லி பக்கத்துல பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர் இடத்துல இவர் அழகான ஒரு செட் வந்து அமைச்சிருக்காரு. படத்துல பாக்குறப்போ அவ்வளோ கலர்ஃபுல்லா வந்து இந்த சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சோ இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கொடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி. வழக்கம் போல வந்து அழகான ஒரு பாடல்கள் இசையில வந்து அவர் கொடுத்திருக்காரு. 3 பாடல்கள் ஹிட் கொடுத்திருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றீங்க, இந்த படத்துல ஒரு மைனஸ் கூட இல்லையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா இருக்கு, அதையும் வந்து நான் சொல்றேன். சோ இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பிகினிங்கே நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. சோ அது பிரேக் ஆன அந்த டைம்ல இருந்து கதை வந்து இப்படிதான் நகரக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ள வந்துருச்சு. சோ ஓவரால் இன்னைக்கு வந்து காளி படத்தோட ரிவ்யூ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில நான் இப்ப கிளம்புறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல வந்து மீட் பண்றேன். until then it's bye from சுமையா.